அவரு வெளியிட்ட வீடியோல முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து சிஎம் சார் பழி வாங்கணும் அப்படின்னா என்ன என்ன வேணாலும் பண்ணுங்க, என்னுடைய தொண்டர்களையும் தோழர்களையும் நண்பர்களையும் எதுவும் செய்யாதீங்க அப்படின்னு சொன்ன ஒரு விஷயம் வந்து எல்லாராலும் என்ன பேசப்படுது அப்படின்னா வன்முறையை தூண்டக்கூடிய வகையில வந்து அவருடைய ஸ்டேட்மெண்ட் இருக்கு. இப்படி சொன்னாரு அப்படின்னா நாளைக்கே வந்துட்டு இது ஒரு பெரிய கலவரமா வெடிச்சதுன்னா என்ன செய்யறது அப்படின்ற மாதிரியான ஒரு நரேட்டிவ்ஸ் எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை பத்தி என்ன வன்முறையை தூண்டுறாரு அதுல? அவரு ஒரு தாய் உள்ளத்தோடு எப்படி தாய் கோழி தன் குஞ்சுகளை எல்லாம் பருந்துகிட்ட இருந்து காப்பாத்துறதுக்காக தன் அடக்கலத்துல இறக்கையில மறைச்சுக்குமோ, அது மாரி அவர் ஒரு தாய் தலைவர்ன்ற முறையில ஏதாவது உங்களுக்கு பழி வாங்கணும்னா, என்ன பழி வாங்குங்க. நான் வீட்ல இருப்பேன், இல்லன்னா ஆஃபீஸ்ல இருப்பேன். நான் எங்கேயும் ஓடி மாட்டேன். சில பேர் ஓடுனாங்கல்ல லண்டனுக்கெல்லாம். டாஸ்மாக் ரெய்டு வரும்போது, ஆகாஷ் பாஸ்கரன் எங்க ஓடுனாரு? படத் தயாரிப்பாளர் டான் பிக்சர்ஸு. தம்பி ரித்தீஷ் எங்க ஓடுனாரு? குறிஞ்சியிலேயே 24 ஹவர்ஸ் இருக்கிறாரு அவரு. அதனால அவரு சொல்றாரு, நீங்க ஏதாவது பழி வாங்கணும்னு நினைச்சா, நான் ரெடியா இருக்கேன். என்ன பழி வாங்க, என்ன கைது பண்ணுங்க, சிறையில் அடைங்க. என்ன வேணா பண்ணுங்க. ஆனா என் கட்சிக்காரங்கள அப்பாவிங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, யாராவது காரணமாங்க? பேசிக்கலா வந்துங்க